Taste the Daily. கொடைக்கானல் நகராட்சியுடன் வில்பட்டி ஊராட்சியை இணைக்க அக்கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி வில்பட்டியில் கிராம சபை கூட்டம் தலைவர் பாக்யலட்சுமி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வில்பட்டியை கொடைக்கானல் நகராட்சியுடன் இணைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்படி இணைத்தால் பழங்குடியினரின் பழக்க வழக்கம், வாழ்வாதாரம், கலாச்சாரம் பாதிக்கப்படும், விவசாயம் அழியும், வரிகள் உயரும் என கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மீறி இணைத்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடப்பட்டது. தொடர்ந்து கொடைக்கானல் நகராட்சியுடன் வில்பட்டியை இணைக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாரம்பரியம், சுகாதாரம் இவற்றை கருத்தில் கொண்டு கட்டாயமாக எங்களுடைய ஊராட்சியினுடைய பாரம்பரியத்தை காப்பதற்காக கட்டாயமாக ஊராட்சியை ஊராட்சியாகவே செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நிலை இவ்வளவு பொதுமக்களுடைய எதிர்ப்பையும் மீறி நடைபெறுமே ஆனால் கட்டாயமாக பொதுமக்கள் அமைதியான முறையில் எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் 9வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் அறிவித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் விளைநிலங்கள், குடியிருப்புகள், நீர்நிலைகள் உள்ளிட்டவைகள் பாதிக்கப்படும் என ஏகனாபுரம் கிராம மக்கள் பல்வேறுபட்ட தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 9வது முறையாக ஏகனாபுரம் கிராமத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்கள் முறையாக நிறைவேற்றப்பட்டாலும் ஸ்டாலின் அரசு கண்டு கொள்ளாதது ஏன் என கிராம மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கிராம சபை கூட்டத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நாற்காலியில் காலணி அணிந்தபடி அமர்ந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வள்ளிப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட புல்லாக்குட்டை பகுதி கிராம சபை கூட்டத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி காலணி அணிந்து நாற்காலியில் அமர்ந்திருந்தார். மேலும் இந்த கூட்டத்தில் சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் நிதி முறைகேடு குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வாக்குவாதம் செய்தனர். அத்துடன் திமுக பிரதிநிதி ஒருவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் வீடுகள் கட்டித்தரப்பட்டது என்றும், ஆனால் இந்த ஆட்சியில் 3 ஆண்டுகளாக எந்த வீடுகளோ சாலை வசதியோ செய்து தரவில்லை என குற்றம் சாட்டியதால் திமுகவினரே திருதிருவென விழித்தனர். திருச்சி மாநகராட்சியுடன் நாகமங்கலம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மணிகண்டம் ஊராட்சியை சேர்ந்த நாகமங்கலம் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை எதிர்த்து காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாநகராட்சியுடன் நாகமங்கலம் ஊராட்சியை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. மேலும் மாநகராட்சியுடன் நாகமங்கலம் ஊராட்சியை இணைத்தால் இங்கு வசிக்கும் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும், இலவச வீடு வழங்கும் திட்டம் பறிபோகும் என்றும் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நமது நாகமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டத்தில் திருச்சி மாநகராட்சியோட நாகமங்கலம் ஊராட்சி இணைக்கக்கூடாது என்பதை தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக நாகமங்கலம் ஊராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் ஒன்று திரண்டு இந்த தீர்மானத்திலே நிறைவேற்றி இருக்கிறோம். கிராம சபை கூட்டத்திலே கலந்து தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். மக்களுங்கிறது அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரம் இங்கே எதுவுமே கிடையாது. அன்னாடும் இங்கே எல்லாம் அவங்க பொழப்புக்கு இருக்கிறவங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழில்கள் தான் எல்லாமே இருக்காங்க. சித்தாளு, கொத்தனார், இது மாதிரி. அடுத்த பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி எல்லாமே இல்லாத ஏரியாவிலேருந்து குடிசை பகுதியில் இருந்தவங்களை கொண்டு வந்து கட்டுமான பணியிலேருந்து கூட கொண்டு வந்து நமக்கு அப்பார்ட்மெண்ட்னு சொல்லி இங்கே கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கே சரியான வாழ்வாதாரம் இங்கே கிடையாது. அவங்களே பார்க்க சொல்லுங்கள். அப்பார்ட்மெண்ட் கொடுத்து தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இங்கே கிடையாது. ட்ரைனேஜர் அப்படியே தான் கிடக்குது. செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே தான் கிடக்குது. கிராமப்புறமாக இருந்து இதில் இருக்கும்போது நீங்க மாநகராட்சியை எடுத்து நீங்க என்ன எங்களுக்கு பண்ண போறீங்க? எங்களுக்கு வேணாங்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பஞ்சம்பட்டியில் காந்தி ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களை சிலர் அவதூறாக பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பஞ்சம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தூய்மை பணிகளை மேற்கொள்கிற 13 தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்து எவர் சில்வர் பாத்திரம் வழங்கப்பட்டது. அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், இவர்கள் செய்யும் வேலைக்கு மாதம் சம்பளம் வழங்கும் போது ஏன் கௌரவப்படுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இதனால் தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்களை அவதூறாக பேசும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மேலப்பட்டமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்களை விமர்சித்து அமைச்சர் பெரிய கருப்பன் பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர், இப்போது யாரும் உழைக்க தயாராக இல்லை என்றும், மிஞ்சி போனால் 100 நாள் வேலைக்கு போக தயாராக இருக்கிறீர்கள் என விமர்சித்து பேசினார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக பேசி வரும் நிலையில் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பெரிய கருப்பன், பொன்முடி போன்றோர் பெண்களுக்கு எதிராக கருத்துக்களை பேசுவதுதான் ஸ்டாலின் கூறிய முக்கியத்துவமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகத்திற்கு விடியல் தந்துள்ளதாக கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் ஏவ வேலு பேசிக் கொண்டிருந்த போது மின்வெட்டு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுகா ராதாபுரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கிராம சபை கூட்டம் என்பது அனைவரும் சமமாக தரையில் அமர்ந்து கிராமத்தின் குறைகளை கேட்டறிந்து தீர்த்து வைப்பதுதான். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் மேடையில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஸ்டாலின் அரசின் ஆட்சிக்கான விளம்பரத்தை பெருமைப்பட பேசிக் கொண்டிருந்தனர். இதனிடையே மின்வெட்டு ஏற்பட்டதால் கூட்டத்தில் இருந்த பெண்களும் முதியவர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்து சொன்னார்கள், நாமே நேரடியாக கலைஞர் பேரில் குடிசை இல்லாத ஊராட்சிகளை உருவாக்கலாம். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கோரமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விதிகளை மீறி மின்சாரம் திருடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டம் என்பது ஏற்றத்தாழ்வு இன்றி எல்லோரும் சமமாக அமர்ந்து மக்களின் குறைகளை பேசி தீர்வு காண்பதுதான். ஆனால் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளோ மேடை போட்டு அமர்ந்திருந்தனர். மேலும் கூட்டத்திற்கு கொக்கி போட்டு மின்சாரத்தை திருடியுள்ளனர். மக்கள் குறைகளை பற்றி பேசாமல் ஆட்சியின் சாதனைகள் என சுய தம்பட்டம் அடித்துக் கொள்ளவே இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.